வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. பகை சூழும் இதயத்தின் சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். பகை சூழும் இதயத்தின் சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம், புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம் உன் பெயர் சொல்லி ஒளியேற்ற உனை கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவர் இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, இந்த தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட நம் பாவங்களை ஏற்று இறைவனிடம் மன்னிப்பு வேண்டி மனவருந்தி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாயும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் நம்மேல் இரக்கம் வைத்து நம்மை மன்னித்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்லவரே இறைவா, புனித கன்னிமரியாவின் மாட்சிக்குரிய திருப்பெயரை கொண்டாடி மகிழும் நாங்கள் அனைவரும் உம்மை வேண்டுகின்றோம். அந்த அன்னை இரக்கத்தின் குடைகளை அனைவருக்கும் பெற்றுத் தருவாராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். நீங்கள் வலுவற்ற மனச்சான்றை காயப்படுத்தி சகோதர சகோதரிகளுக்கு எதிராக பாவம் செய்தால் அது கிறிஸ்துவுக்கே எதிரான பாவமாகும். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். 8ஆம் அதிகாரம் 1 முதல் 7 மற்றும் 11 முதல் 13 வரை உள்ள இறை வார்த்தைகள். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவருக்கும் அறிவு உண்டு. இது நமக்கு தெரிந்ததே. இவ்வறிவு இருமாப்படைய செய்யும். ஆனால்
அன்பு உறவை வளர்க்கும். தமக்கு ஏதோ அறிவு இருக்கின்றது என்று நினைக்கிறவர் அறிய வேண்டிய முறையில் எதையும் அறிந்து கொள்ளவில்லை. கடவுளிடம் அன்பு செலுத்துகிறவரை கடவுள் அறிவார். இப்போது சிலைகளுக்கு படைக்கப்பட்டவற்றை உண்பதை குறித்து பார்ப்போம். இவ்வுலகில் சிலை என்பது ஒன்றுமே இல்லை. கடவுள் ஒருவரன்றி வேறு தெய்வங்கள் இல்லை என்று நமக்கு தெரியும். விண்ணிலும் மண்ணிலும் தெய்வங்கள் என்று சொல்லப்படுபவை பல இருக்கலாம். தெய்வங்கள் பலவும் ஆண்டவர்கள் பலரும் உளர். ஆனால் நமக்கு கடவுள் ஒருவரே. அவரே நம் தந்தை. அவரிடமிருந்து அனைத்தும் வருகின்றன. அவருக்காக நாம் இருக்கின்றோம். அவ்வாறே நமக்கு ஆண்டவரும் ஒருவரே. அவரே இயேசு கிறிஸ்து. அவர் வழியாகவே அனைத்தும் வருகின்றன. அவர் மூலமாகவே நாம் வாழ்கின்றோம். ஆனால் இவ்வறிவு எல்லாரிடமும் இல்லை. இதுவரை சிலைகளை வழிபட்டு பழக்கப்பட்ட சிலர் அவற்றிற்கு படைக்கப்பட்டவற்றை படையல் பொருள் என எண்ணி உண்கிறார்கள். அவர்களின் மனச்சான்று வலுவற்றதாய் இருப்பதால் அது கரைப்படுகிறது. இவ்வாறு இந்த அறிவு வலுவற்றவர்களின் அழிவுக்கு காரணமாகிறது. அவர் சகோதர சகோதரிகளுள் ஒருவர் அல்லவா? அவருக்காகவும் கிறிஸ்து இறந்தார் அல்லவா? இவ்வாறு நீங்கள் வலுவற்ற மனச்சான்றை காயப்படுத்தி சகோதர சகோதரிகளுக்கு எதிராக பாவம் செய்தால் அது கிறிஸ்துவுக்கே எதிரான பாவமாகும். ஆகையால் என் சகோதர சகோதரிகளுள் ஒருவருக்கு நான் உண்ணும் உணவு ஒரு தடைக்கல்லாக இருக்குமானால் இறைச்சியை ஒரு நாளும் உண்ண மாட்டேன். அவர் பாவத்தில் விழ நான் காரணமாய் இருக்க மாட்டேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே என்றுமுள்ள வழியில் என்னை நடத்தியருளும். ஆண்டவரே என்றுமுள்ள வழியில் என்னை நடத்தியருளும். ஆண்டவரே நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றீர். என் நினைவுகளை எல்லாம் தொலைவில் இருந்தே உய்த்துணர்கின்றீர். நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவையே. பல்லவி. ஆண்டவரே என்றுமுள்ள வழியில் என்னை நடத்தியருளும். என் உள் உறுப்புகளை உண்டாக்கியவர் நீரே. என் தாயின் கருவில் எனக்கு உரு தந்தவர் நீரே. அஞ்சத்தகு வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். உன் செயல்கள் வியக்கத்தக்கவை என்பதை என் மனம் முற்றிலும் அறியும். பல்லவி. ஆண்டவரே என்றுமுள்ள வழியில் என்னை நடத்தியருளும். இறைவா நீர் என் உள்ளத்தை ஆய்ந்து அறியும். என் எண்ணங்களை அறியுமாறு என்னை சோதித்து பாரும். உம்மை வருத்தும் வழியில் நான் செல்கின்றேனோ என்று பாரும். என்றுமுள்ள வழியில் என்னை நடத்தியருளும். பல்லவி. ஆண்டவரே என்றுமுள்ள வழியில் என்னை நடத்தியருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 6. இறை சொற்றொடர்கள் 27 முதல் 38 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது:
நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு கூறுகிறேன், உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள், உங்களை ஒரு கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள், உங்கள் மேலுடையை எடுத்துக்கொள்பவர் உங்கள் அங்கியையும் எடுத்துக்கொள்ள பார்த்தால் அவரை தடுக்காதீர்கள். உங்களிடம் கேட்கும் எவருக்கும் கொடுங்கள், உங்களுடைய பொருட்களை எடுத்துக்கொள்வோரிடமிருந்து அவற்றை திருப்பி கேட்காதீர்கள். பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். உங்களிடம் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்தினால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் தங்களிடம் அன்பு செலுத்துவோரிடம் அன்பு செலுத்துகிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்பவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் அவ்வாறு செய்கிறார்களே. திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என எதிர்பார்த்து நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? ஏனெனில் முழுவதையும் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என்னும் நோக்குடன் பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. நீங்கள் உங்கள் பகைவரிடமும் அன்பு செலுத்துங்கள், அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், திரும்ப கிடைக்கும் என்று எதிர்பார்க்காமல் கடன் கொடுங்கள், அப்போது உங்கள் கைமாறு மிகுதியாய் இருக்கும், நீங்கள் உன்னத கடவுளின் மக்களாயிருப்பீர்கள். ஏனெனில் அவர் நன்றி கெட்டோருக்கும் பொல்லாதோருக்கும் நன்மை செய்கின்றார். உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கம் உள்ளவர்களாய் இருங்கள். பிறர் குற்றவாளிகள் என்று தீர்ப்பு அளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள், அப்போதுதான் நீங்களும் கண்டனத்துக்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசுவினுடைய அறிவுரைகளை நாம் அதிகமாக கேட்டோம். எத்தனையோ நல்ல செயல்களை அவர் சொன்னார். இதில் எதையாவது ஒன்றை நம்மால் கடைபிடிக்க முடியுமா? இதில் எதையாவது ஒன்றை நம்மால் செய்ய முடியுமா? முதல்ல ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். முதல் விஷயம். அதை செய்வது மிக 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 கடினமான ஒரு செயல். நம்மை வெறுப்பவர்களை நம்மால் அன்பு செய்ய முடியுமா? இல்லை. நம்மை கெட்ட வார்த்தை பேசுபவர்களை நம்மால் அவர்களை ஆசீர்வதிக்க முடியுமா? இல்லை. ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு செயல். எவ்வளவுதான் முதிர்ச்சி அடைந்தாலும், எவ்வளவுதான் வாழ்க்கையில் உயர்நிலை அடைந்தாலும், ஒருவர் நம்மளை பற்றி ஏதாவது பொல்லாத வார்த்தைகளை சொல்லி நம்முடைய நண்பரிடமோ சொந்தக்காரிடமோ ஏதாவது தவறான குண்டணிக்கோள் எல்லாம் சொல்லியிருந்தார்கள் என்று நாம் கேள்விப்படும் போது நாம் உடனே என்ன நினைக்கின்றோம்? இவ்வளவு பார்க்கும்போது சிரித்து பேசுகின்றாய், அன்பாக இருக்கின்றாய், ஆனால் வெளியில போய் நம்மை பற்றி இப்படி பேசுகின்றாயே என்று அவர்கள் மீது நமக்கு வெறுப்பு வருகின்றது. அவர்களை பழிவாங்க நாம் சமயம் தேடிக்கொண்டிருக்கின்றோம். நீ என்னை பற்றி ஒரு வார்த்தை தப்பாக சொன்னால் நான் உன்னை பற்றி 10 வார்த்தை தப்பாக சொல்வேன் என்று நாம் உள்ளத்தில் சிந்திக்கின்றோம். ஆனால் இயேசுவினுடைய இந்த அறிவுரை
உலக போக்குக்கு மாறுபட்டதாக இருக்கின்றது. அதை தொடர்ந்து ஒரு கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தை காட்டுவதும், நம்முடைய பொருட்களை எடுத்துக்கொள்வோருக்கு இன்னும் அவரிடம் கொண்டு செல்லுங்கள் என்று கொடுப்பதற்கும் பல முடியாத விஷயம் என்று நாம் சிந்திக்கின்ற காரியங்களை ஆண்டவர் நற்செய்தியில் சொல்கின்றார். ஆனால் ஒரு காரியம் நம்மால் என்று ஆண்டவர் சொன்னதில் செய்ய முடியும். அது என்னவென்றால், உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்கின்றார். எந்த மனிதன் இரக்கத்தோடு வாழ்கிறானோ அந்த மனிதனுடைய இதயத்தில் கடவுள் இருக்கின்றார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்வார், தந்தை கடவுளை யாரும் கண்டதில்லை, ஆனால் தந்தை கடவுளுக்கு ஒரு முகம் இருக்கின்றது. அந்த முகம் எதுவென்றால் ஆண்டவர் இயேசுவின் இரக்கத்தின் முகம் என்று சொல்கின்றார். அந்த இரக்கத்தின் முகத்தில்தான் தந்தையினுடைய அன்பை நாம் காண்கிறோம் என்று சொல்கின்றார். எனவே இன்றைய நாளில் நம்மால் அரும்பெரும் செயல்களை செய்ய முடியவில்லை என்றாலும் உள்ளத்தில் இரக்கத்தோடு நாம் வாழ அருள் வேண்டுவோம். இன்று திரு அவையானது அன்னை மரியினுடைய திருப்பெயரின் விழாவை கொண்டாட நம்மை அழைக்கின்றது. இந்த அன்னை மரியாளுடைய பெயர் மிகவும் ஆற்றலுள்ள ஒரு பெயர், மிகவும் அருள் நிறைந்த ஒரு பெயர். அந்த மரியா என்ற பெயருக்கு என்ன அர்த்தம்? மரியாவுடைய பிறந்த நாளின் விழாவின் போது நாம் அதை குறித்து சிந்தித்தோம். நீங்கள் மறந்துவிட நாள் இன்னும் ஆகவில்லை, ஒரு வாரம் கூட ஆகவில்லை. அன்னை மரியாள் என்றால் அந்த பெயருக்கு என்ன அர்த்தம்? துன்பக்கடல். இன்னும் 2 அர்த்தங்கள் உண்டு. மாஸ்டர்ஃபுல், மாஸ்டர்ஃபுல்னா வெற்றி கொண்டவர், இன்னொன்று ஒளி நிறைந்தவர். அந்த 3 அர்த்தங்கள் இருந்தாலும் முதன்மையான அர்த்தம் என்பது அவர் துன்பக்கடல் அல்லது கசப்பு கடல் என்பதுதான் அர்த்தம். எனவே இயேசுவினுடைய வழியிலே பயணித்த அந்த அன்னை மரியாவை போல நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்களும் கசப்புகளும் வருகின்ற போது நாம் துன்பத்தையும் கசப்பையும் கக்குபவர்களாக அல்ல, மாறாக அன்பையும் இனிமையும் தருபவர்களாக வாழ்வதற்கு ஆண்டவர் இயேசுவிடம் அருள் வேண்டி ஜெபிப்போம். எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னையும் தருகின்றேன், எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னையும் தருகின்றேன். பிறரை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை, உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை என்னோடு இணைத்து தருகின்றேன், என்னோடு இணைத்து தருகின்றேன், எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னையும் தருகின்றேன், எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னையும் தருகின்றேன். சகோதரர்களே சகோதரிகளே, நாம் ஒப்புக் கொடுக்கும் பலி தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாக ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. கருணை நிறைந்த தந்தையே, என்றும் கன்னியான புனித மரியாவின் பரிந்துரையா எங்கள் காணிக்கைகள் உமக்கு ஏற்றதாகும்படி உம்மை வேண்டுகின்றோம். அவருடைய திருப்பெயரை வணங்கும் நாங்கள் உமது மாண்புக்குரியவர்கள் ஆவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவர்க்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் திருப்பெயரை கொண்டாடும் நாளில் உம்மை நாங்கள் போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதா அந்த அன்னை உம்முறை திருமகனை கருத்தாங்கினார். தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்றார். நிலையான மீட்பாம் கிறிஸ்துவை உலகுக்கு வழங்கினார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர்கள் புகழ்கின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு தாழ்மையோடு உமை நாங்கள் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. அன்பு தந்தையே, நீர் மாண்புமிக்கவர். உம்முடைய அன்பினால் அனைத்தையும் நீர் படைத்தீர். நாங்கள் இனிமேல் எங்களுக்காக வாழாமல் எங்களுக்காக இறந்து உயர்த்தி எங்களோடு இருக்கும் கிறிஸ்துவுக்காய் வாழும் பொருட்டு எங்கள் மீது தூய ஆவியாரை முதல் குடையாய் அவர் அனுப்பினார். கிறிஸ்துவின் அலுவலை தூய ஆவியார் இந்த உலகில் தொடர்ந்து நடத்தி புனிதமாக்கும் பணியை நிறைவேற்றி வருகின்றார். ஆகவே ஆண்டவரே, அதே தூய ஆவியார் இந்த காணிக்கைகளை புனிதப்படுத்தியருள வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு விட்டு சென்ற மறை நிகழ்வை கொண்டாடுமாறு இக்காணிக்கைகள் அவருடைய உடலும் இரத்தமுமாக மாறுவனவாக. தூய தந்தையே, உம்மால் மாட்சிப்படுத்தப்படும் நேரம் வந்தபோது தம் சீடர்களோடு இரவு விருந்தை அருந்துகையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே திராட்சைரச கிண்ணத்தை எடுத்து நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, எங்கள் மீட்பின் நினைவை இப்பொழுது கொண்டாடும் நாங்கள் கிறிஸ்து இறந்ததை, பாதாளங்களில் இறங்கியதை மீண்டும் நினைவு கூறுகின்றோம். இவரது உயிர்ப்பையும் உமது வலப்பக்கத்திற்கு இவர் எழுந்ததை அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் இவர் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் உமக்கு உகந்ததும் உலகுக்கெல்லாம் மீட்பளிப்பதுமான வழியாக இவருடைய உடலையும் இரத்தத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய திருச்சபைக்காக நீர் ஏற்பாடு செய்துள்ள பலிப்பொருளை கனிவுடன் கண்ணோக்கும். இந்த ஒரே அப்பத்தில் கிண்ணத்தில் பங்கு பெறும் அனைவரும் தூய ஆவியாரால் ஒரே உடலாய் கூட்டி சேர்க்கப்பட்டு உமது மாட்சியின் புகழுக்காக கிறிஸ்துவின் உயிருள்ள பலிப்பொருளாகுமாறு கனிவாய் அருள் புரியும். உம்மடியார் எம் திருத்தந்தை பிரான்சிஸ், மறைமாவட்ட ஆயர் ஆல்பர்ட், அனைத்துலக ஆயர்கள், இறைபணியாளர்கள், இந்த பலி ஒப்புக் கொடுக்க கூடியிருக்கும் மக்கள் அனைவரையும் நேர்மையான இதயத்தோடு உம்மை தேடுவோரை நினைவு கூறும். கிறிஸ்துவின் அமைதியில் இறந்தவர்களில் உம்மீது நம்பிக்கை கொண்டு இறந்து போனவர்கள் யார் என நீர் ஒருவரே அறிவீர். கனிவுள்ள தந்தையே, புனித கன்னியும் இறைவனின் அன்னையுமான மரியா, அவர் கணவரான புனித யோசேப்பு, திருத்தூதர்கள், புனிதர்கள், தூய ஜான் போஸ்கோ ஆகிய அனைவரோடு உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் எல்லோரும் விண்ணக உரிமை பேற்றினை பெற்றுக்கொள்ள அருள் புரியும். பாவத்தினாலும் இறப்பினாலும் வரும் அழிவிலிருந்து நாங்கள் விடுதலை பெற்று படைப்புகள் அனைத்தோடும் கிறிஸ்து வழியாகும் ஆட்சியில் உம்மை புகழ்வோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை தந்தை என்று அழைக்க இயேசு கற்றுக் கொடுத்தார். எனவே நாம் ஒருமித்து இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும்,
தீமைகள் யாவற்றிலிருந்தும் எங்களை விடுவித்து எங்களுடைய ஒவ்வொரு நாளும் எங்களுடைய அன்றாட அனுதின வாழ்வில் உமது அமைதியை கனிவோடு தந்திட உம்மை வேண்டுகிறோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவங்கள், பாவ பழக்கங்கள், பலவீனங்கள் அனைத்திலிருந்து விடுதலை பெற்று எந்த விதமான கலக்கங்களும் கவலைகளும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காக மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம் திருச்சபையின் நம்பிக்கையினை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இது இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைப்பு பெற்றோர், பேர் பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வடிவில் வருவாய், வாடும் உள்ளம் என்னை தேற்றவா, வாழ்வின் பாதை நாளும் மாற்றவா. உயிரின் உயிரே இறைவா, உணவின் வடிவில் வருவாய், வாடும் உள்ளம் என்னை தேற்றவா, வாழ்வின் பாதை நாளும் மாற்றவா. வருகையில் உலகமே மகிழ்ந்திட, உயிரின் உயிரே இறைவா, உணவின் வடிவில் வருவாய், வாடும் உள்ளம் என்னை தேற்றவா, வாழ்வின் பாதை நாடும் மாற்றவா. உலகம் வாழ நீயும் உந்தன் உடலை சிதைத்து, உறவு பலியாய் உன்னை தந்தாய். உனது வழியில் நானும் எனது வாழ்வை உடைத்து, உலகை
மாற்றும் துணிவை தாராய். உன் அன்பு பாதைகள் என் வாழ்வின் பாடங்கள், உன் அருள் வார்த்தைகள் என் வாழ்வின் தேடல்கள். உலகெல்லாம் மகிழ்ந்திட உள்ளத்தில் நீ வா, உயிரின் உயிரே இறைவா உணவின் வடிவில் வருவாய். வாடும் உள்ளம் என்னை தேற்றவா, வாழ்வின் பாதை நாளும் மாற்றவா. உன்னருள் வருகையில் உலகமே மகிழ்ந்திட உயிரின் உயிரே இறைவா உணவின் வடிவில் வருவாய். வாடும் உள்ளம் என்னை தேற்றவா, வாழ்வின் பாதை நாளும் மாற்றவா. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, இறையன்னையாகிய மரியாவின் பரிந்துரையாலும் ஆசீனருளை நாங்கள் பெற்றுக் கொள்வோமாக. அதனால் மரியாவின் பெயரை வணங்கி கொண்டாடும் நாங்கள் அவருடைய உதவியை எல்லா தேவைகளிலும் கண்டடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் வளர்ந்தாடுவோம். தந்தையே, உம்மை ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். ஆவியே, உம்மை ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். மூவொரு இறைவா ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். ஆண்டவரே, உணவாக உறவாக எங்களை தேடி வந்து இந்த திருப்பலியிலே எம்மில் ஒன்றாக கலந்த எங்கள் உயிரினம் மேலான ஆண்டவரே, இந்த அருமையான மாலை மங்கும் பொழுதிலே உம்மோடு உடனிருப்பது எவ்வளவோ எங்கள் வாழ்வின் ஆசீர்வாதம் என்பதை நாங்கள் இந்த வேளையிலே உணர்கிறோம். அன்பு தந்தையே, உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த நற்கருணையின் ஆராதனையின் வேளையிலே எங்களை
நீர் ஆசீர்வதிப்பீர். அன்பு பிள்ளைகளாகிய எங்களை உம்முடைய அறநெறி பாதையிலே நீர் வழி நடத்துகிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கோதுமை அப்பத்தின் செழுமையினால் அவர்களுக்கு உணவளித்தீரே. எங்களுடைய வாழ்வை உம்முடைய நற்கருணையின் ஆற்றலினால் எங்களை திடப்படுத்தியருளும். இந்த நாளிலே நம் எல்லோருடைய உயிர் மூச்சுக்கும் வாழ்வுக்கும் உயிருக்கும் அடித்தளமாக இருக்கின்ற நம்முடைய இதயங்களை ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்போம். எத்தனையோ இதய நோய்கள், இதயத்தில் இருக்கின்ற அடைப்புகள், பலவிதமான பலவீனங்களால் நம்முடைய இதயங்கள் சோர்ந்து போயிருக்கின்றன. பாவ செயல்களினால் நம்முடைய இதயங்களிலே கரைபடிந்து இருக்கின்றது. அடுத்தவருக்கு தீங்கு நினைக்கின்ற போது நம்முடைய உள்ளம் ஆண்டவரை விட்டு விலகி போகின்றது. இயேசுவே, உம்முடைய திரு இதயத்தை போல எங்கள் இதயத்தை, உம்முடைய தூய இதயத்தை போல எங்கள் மாசுபட்ட இதயத்தை நீர் மாற்றுவீராக. ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய உடலிலே எந்த உறுப்பு ஓய்வெடுத்தாலும் ஓய்வே இல்லாமல் உழைக்கின்ற ஒரே ஒரு உறுப்பு எங்களுடைய இதயம். நீர் எப்போது அந்த இதயத்தினுடைய துடிப்பை நிறுத்துகின்றீரோ அப்போது நாங்கள் உம்முடைய சந்நிதியிலே வந்து விடுவோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வை ஆசீர்வதியும். பாவங்களினால், பாவ பழக்கங்களினால், பாவ பலவீனங்களினால், பாவ செயல்களினால், பாவ சிந்தனைகளினால் கரைபடிந்து போன எங்கள் இதயத்தை இயேசுவே உம்முடைய இதயம் போல நீர் மாற்றி எங்களுடைய மாசுகளை, அழுக்குகளை, கரைகளை எல்லாம் நீர் அகற்றி தூய்மையான மனிதர்களாக வாழ எங்கள் இதயத்தை புனிதப்படுத்தும். நல்ல இதயம் ஒன்று தா என் இயேசுவே எனக்கு தா. நல்ல இதயம் ஒன்று தா என் இயேசுவே எனக்கு தா. அதில் அன்பை நிறைத்து தா. அனைவருக்கும் நான் அளிக்கத்தா. நல்ல இதயம் ஒன்று தா என் இயேசுவே எனக்கு தா. ஆண்டவரே, இந்த நற்செய்தியிலே உங்கள் பகைவரை நீங்கள் அன்பு செய்யுங்கள் என்று சொன்னீரே. எங்களுக்கு எதிராக பேசியவர்களை, எங்களை பற்றி தவறாக காரியங்களை சொல்பவர்களை எங்களால் மன்னிக்க முடியவில்லை. ஆண்டவரே, நாங்கள் கோபத்தினால் மூழ்கிவிடுகின்றோமே. பிறரை பொறுத்து கொள்ள, சகித்து கொள்ள எங்களுக்கு முதிர்ச்சி இன்னும் வரவில்லை. இந்த நிலைகளை மாற்றியருளும். எங்களுக்கு எதிராக பகைமை, தீமை, வெறுப்பு செய்கின்றவர்களை மன்னிக்கும் மனதை தாரும். ஆண்டவரே, எந்த இதயம் மன்னிக்கின்றதோ அந்த இதயம் ஆரோக்கியமாக துடிக்கின்றது. எந்த இதயம் மன்னிக்க தயாராக இல்லையோ அந்த இதயத்திலே இரத்த அழுத்தம், பிபி, பிரஷர் போன்ற நோய்களினால் அது அதிகமாக துன்பப்படுகின்றது. இயேசுவே, பிறரை மன்னித்து வாழ, சரி போகட்டும் என்று சொல்கின்ற நல்ல ஒரு முதிர்ச்சியின் இதயத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு வெறுப்பை, பகைமையை செய்கின்றவர்களை மன்னிக்கும் மனதை எங்களுக்கு தாரும். எனக்கெதிராய் பகைமை செய்வோரை மன்னிக்கும் மனதை தா. எனக்கெதிராய் பகைமை செய்வோரை மன்னிக்கும் மனதை தா.
அந்த பகைமையை திரும்ப நினையாமல் நான் மறக்கும் மனதை தா, நல்ல இதயம் ஒன்று தா, என் இயேசுவே எனக்கு தா, அதில் அன்பை நிறைத்து தா, அனைவருக்கும் நான் அளிக்கத்தா, நல்ல இதயம் ஒன்று தா, என் இயேசுவே எனக்கு தா. ஆண்டவரே இயேசுவே, இந்த உடல், இந்த வாழ்க்கை, இந்த வாழ்க்கையிலே நாங்கள் பெற்றுக்கொண்ட சொந்த பந்தங்கள், படிப்பு, எங்கள் நாங்கள் சேர்த்த சொத்து, செல்வங்கள், உறவுகள் எல்லாமே நீர் தந்தது என்பதை நாங்கள் மறந்து போகின்றோமே. நீர் இதுவரை செய்த எல்லாவற்றுக்கும் இயேசுவே உமக்கு நன்றி. உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்டதல்லாமல் என்னுடைய வாழ்க்கையிலே வேறு என்ன உண்டு? இந்நாள் வரை இம்மட்டுமாய் எங்களை நீர் பாதுகாத்தீரே, உயர்த்தினீரே. எளிமையாக இருந்தாலும் எங்களை நீர் அன்போடு பராமரித்தீரே. தங்குவதற்கு ஒரு கூரை, இரவிலே உறங்குவதற்கு எங்கள் தலைமையில் ஒரு கூரை இருக்கின்றது, அதற்காக நன்றி. சத்தான உணவில்லை என்றாலும் 3 வேளை உண்பதற்கு நீர் வழிகாட்டுகின்றீரே, அதற்காக உமக்கு நன்றி. நாங்கள் இல்லாத விஷயங்களை பற்றி உம்மிடம் குறைபட்டு கொள்ளாமல் உம்மிடமிருந்து பெற்ற நன்மையை எண்ணி பார்க்கும்போது ஆண்டவரே எங்கள் இதயம் மகிழ்ச்சியால் துடிக்கின்றது. உம்முடைய நன்மைக்கு நன்றி செலுத்துகின்ற இதயத்திலே நீர் வாசம் செய்கின்றீர். ஆண்டவரே, உம்மால் அடைந்த நன்மை மறவாத உள்ளம் ஒன்று தா, உம்மால் அடைந்த நன்மை மறவாத உள்ளம் ஒன்று தா, எந்நாளும் உந்தன் நினைவால் வாழும் உள்ளத்தை எனக்கு தா, நல்ல இதயம் ஒன்று தா, என் இயேசுவே எனக்கு தா, அதில் அன்பை நிறைத்து தா, அனைவருக்கும் நான் அளிக்கத்தா, நல்ல இதயம் ஒன்று தா, என் இயேசுவே எனக்கு தா. எல்லோரும் சற்று நேரம் அமர்ந்து ஆண்டவரோடு நம்முடைய இதயத்திலே இருக்கின்ற இந்த ஆண்டவர், நம்முடைய மூச்சிலே கலந்த இந்த ஆண்டவர், நம்முடைய வாழ்வுக்கு ஆற்றல் தருகின்ற இந்த ஆண்டவரோடு சற்று நேரம் அமைதியாக நாம் உரையாடுவோம். மௌனமாக அமர்ந்து இயேசு இன்று நமக்கு காட்டுகின்ற வாழ்க்கையின் வழிகாட்டுதலை பெற்றுக்கொள்வோம். விடை காணாத கேள்விகள், விடை தெரியாத தடுமாற்றங்கள், திக்கு தெரியாத பயணங்களிலே நமக்கு வழியும் உண்மையும் வாழ்வுமான இந்த இயேசு நம்மை காத்து நாம் போக வேண்டிய பாதையை, வழியை நமக்கு கற்றுத்தருவார். எனவே ஒரு நிமிடம் அவருடைய திருப்பாதத்தின் சந்நிதியிலே அமர்ந்து மௌனத்தில், அமைதியில் அவரோடு உரையாடுவோம்.
மாண்பியர் கீதத்தை பாடுவோம். மாண்புயர் யுவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாய் மனிதன் நீதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை இவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது அன்பின் இதயத்தின் பண்புகளை எம் வாழ்வாக்கிட அருள் புரியும். உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாள் கஞ்சியை நன்கொடையாக வழங்குகின்றவர்கள் டாக்டர் ஸ்டெவின் ஜோல் மற்றும் லிவிஷா தம்பதியர்கள். திருமணம் நல்முறையில் நடைபெற புனித ஜான் போஸ்கோ வழியாகவும் இறை அன்னை வழியாகவும் இந்த குடும்பத்தார் பெற்றுக்கொண்ட நலன்களுக்கு நன்றியாகவும் இந்த கஞ்சியை அவர்கள் வழங்குகின்றார்கள். அந்த குடும்பத்திற்கு ஜெபங்களையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் உரித்தாக்கிக் கொள்கின்றோம். அனைவரும் இறுதி பாடலை இணைந்து பாடுவோம். அழகின் முழுமையே தாயே, அழகை தலை மீதி தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனைய மக்களி தாயே, அழகின் முழுமையே தாயே, அமலனைய மக்களி தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனைய மக்களி தாயே, இருளே சூழ்ந்திடும் போது உதய தாரகை போலே அருளே நிறைந்த மமரியே, அருள் வழி காட்டிடுவாயே, அழகின் முழுமையே தாயே, அழகையின் தலை மீதி தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனிய மக்களி தாயே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென்.